அன்பே சாய் குடும்பத்தில் மறக்க முடியாத நாள் இன்று ஏப்ரல் 2, 2024. நம்ம பிரார்த்தனை செய்யும்போது கவலைகளை மட்டும் அதிகமாக கடவுள்கிட்ட சொல்கிறோம். அதனால தான் நம்ம பிரச்சனைகள் தீரலை. பட் அதுக்கு பதிலாக இந்த மாதிரியான வார்த்தைகளை நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டா உங்கள் பிரச்சனையும் தீரும், உங்கள் வாழ்க்கையில் உயர்வும் பெறுவீர்கள். இது 2 பேரோட ஒரு அதிசயத்தை சொல்லக்கூடிய ஒரு ஆடியோ. கணவர் திருந்தலைன்னு சொல்லி நினைக்காதீங்க. இங்கே ஒரு கணவர் ரொம்ப சூப்பராக ரொம்ப சிறப்பாக திருந்திருக்காரு. கடவுள் யாரை கையில் எடுக்கிறாரோ அவங்கள கண்டிப்பாக திருத்த அத்தனை வழிகளையும் செய்து அவங்க வாழ்க்கையை உயர்த்துவார். உங்களுக்கு கடவுள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையை கொஞ்சம் கூட அசராமல் வச்சிங்கன்னா அத்தனையும் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. ஒன்றே இறைவன், ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா, சரணம் சாயிரா, நன்றே செய்து வாழ்வோம், நாம் ஒன்றே செய்து வாழ்வோம், அன்பே சாயிரா. சாய்ரா. என் உயிரின் உயிரானவர்களே, இந்த நாளை நான் மறக்கவே முடியாது. என் வாழ்க்கையில் மொத்தம் 3 நாட்கள். ஒன்று சாயப்பாவை நான் தெரிஞ்சுக்கிட்ட நாள், அது எனக்கு ஞாபகம் இல்லை, அப்ராக்சிமேட்டாக 2017 அப்படி தெரியும். அடுத்தது அன்பே சாயை உருவாக்கின நாள். ஏன்னா அன்பே சாய் இல்லைன்னா நான் இல்லை. 3வது இன்னைக்கு ஏப்ரல் 2, 2024 அன்பே சாய் ட்ரஸ்ட்டை ஆரம்பித்த நாள். நாம் 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னோம், அன்பே சாய் ட்ரஸ்ட்டு ஆர் அன்பே சாய் கோயில், இந்த 2ல் ஏதாவது ஒன்று நாம் செய்வோம் அப்படின்னு. அப்போ நிறைய பேர் கேட்டது, எப்போ கோயில் கட்ட போகிறீங்க, இல்லை எப்போ ட்ரஸ்ட் ஆரம்பிக்க போகிறீங்க, இந்த 2 தான் கேள்விகள் கேட்டாங்க. அதை பதில்களை என்னால் சொல்ல முடியல. ஏன்னா இது அவர் உருவாக்குனது, அவர் சம்மந்தப்பட்டது, அவர் உருவாக்குனதை அவர் தான் சொல்லணும் இது எப்போ அப்படின்னு. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கூட ஒரு சாய்ராம் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசினாங்க. ட்ரஸ்ட்டாவது ஆரம்பிக்கலாம்லண்ணா, ஆரம்பித்தா நிறைய பேருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம்ல, நீங்கள் அவரு தான் சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ கூட நான் சொல்கிறேன், இல்லைம்மா இது அவர் சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ இதை அவர் தான் உருவாக்கணும், அவர் தான் செய்யணும், நாம் யார் அப்படின்னு. சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதன்படியே உருவாக்கப்பட்டது தான். ஸோ ஏப்ரல் 1 அதாவது நேற்று இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்குது, நீங்கள் ஸ்பான்சர் பண்ணுறீங்களா, இப்படி ஒரு கேம்ப்பு நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமானவர் மூலமாக நமக்கு வந்தது. எனக்கு ஒரு உண்மையில் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு. சாய்ப்பா எப்படிலாம் கனெக்ட் பண்ணுறாருன்னு பாருங்கள். நம்ம இருக்கிற ஊரோ வேறு, நடக்கிற கேம்ப் நடக்கிறதோ வேறு. நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னாங்க. இல்லைங்க, திடீர்னு இப்படி ப்ரோக்ராம் பண்ணும்போது என்னால் வர முடியல, அதனால்
உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே அப்படின்னு, இல்லை நல்ல சூப்பரான ட்ரஸ்ட்டு நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ண வேண்டாம். இது மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக எப்பப்பெல்லாம் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோமோ அப்போல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் அப்படின்னு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விசேஷ நாள் தான் இந்த அன்பே சாய் ட்ரஸ்ட்டு. கடவுள் நமக்குன்னு கொடுக்க வேண்டியதை நிச்சயமாக கொடுப்பாரு. அதே போல் அவருக்குன்னு நம்மக்கிட்ட என்ன கேட்கணுமோ அதையும் அவர் நம்மக்கிட்ட கேட்பார். நாம் எல்லாத்தையும் நாம் தயார் நிலையில் வச்சுருக்க வேண்டியது தான் நம்மளுடைய பொறுப்பு. நல்லா யோசிச்சு பாருங்க. சாயப்பா நம்ம குடும்பத்தை கவனிக்காமலா இருக்காரு? நம்ம குடும்பத்தில் கேட்டதை அவர் கொடுக்காமலா இருக்காரு? நாம தலை நிமிர்ந்து நடப்பதற்கு அவர் வழி செய்யாமலா இருக்காரு? அத்தனை விஷயமும் சாயப்பாவால உருவாக்கப்படுது. இங்க யாரை பத்தியும் நாம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது யாராவது உங்களை கேவலமா பேசினதா இல்லை ரொம்ப அசிங்கப்படுத்தினாலோ கவலைப்பட வேண்டியதே இல்லை. நம்ம யாரை நம்பி இருக்கோமோ அவங்களுடைய ரூபமாக நம்ம மாறுவோம்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மனுஷன் ஒரு கெட்டவனை தேர்ந்தெடுத்துட்டான் அப்படின்னா அவன் கெட்டவனுக்கு என்னென்ன குணங்கள் எல்லாமே இருக்கோ அவனுக்கும் அதே குணங்கள் இருக்கும். இன்னொரு மனுஷன் நல்லவன் கூட தொடர்புல இருந்தா அந்த நல்லவனுக்கு என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்குமோ அது அப்படியே இருக்கும். ஆனால் நாம் கடவுளை சார்ந்து இருக்கோம். அப்போ கடவுளோட சாயலாகவே நாம் இருக்கிறோம். கடவுளோட குணாதிசயத்தை பெறுவதற்கு நாம் முயற்சி பண்ணுறோம். ஸோ நல்லதை நோக்கி நாம் போகிறோம். ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயத்தை நாம் உருவாக்க போகிறோம். அதனால் உங்களோட ஒவ்வொரு முயற்சிகளும் தோல்விகளை முடியுது அப்படின்னா அதனால் வெட்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எத்தனை தோல்விகள் உங்கள் முயற்சியினால் அடைஞ்சிங்களோ அது அத்தனையும் பின்னாடி ஒரு காலத்தில் உங்களுக்கு 100 கிடைக்க போகுது. இது உறுதி. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான வாழ்க்கை முறையை நாம் வாழணும். நம்ம வாழ்க்கையை ரொம்ப சிம்பிளிசிட்டி ஆக்கணும். நிறைய தடவை சொல்லியிருக்கேன், உங்கள் வாழ்க்கையை எந்த அளவுக்கு எளிமையாக்குறீங்களோ அந்த அளவுக்கு வளமையாக நீங்கள் வாழலாம். எளிமையில் தான் அந்த சிறப்பே இருக்குது. அதை நான் அனுபவிச்சு தான் இங்கே சொல்கிறேன். மற்றவங்களுடைய பாராட்டுதலுக்காகவோ இல்லை மற்றவங்க புகழணுன்றதுக்காகவோ நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது நமக்கு கிடைக்கிற ஒரு உபத்திரமான விஷயங்கள். புகழுக்கோ பதவிக்கோ பணத்துக்கோ நம்ம முன்னுரிமை கொடுத்தோம் அப்படின்னா நிம்மதின்ற ஒரு விஷயம் காணாமல் போயிடும். நிம்மதி இல்லாமல் ஒரு நொடியை கூட கடக்க முடியாத நிலை எதிர்காலத்தில் உருவாகும். அப்போ சாயப்பாவை மனதில் வைத்து நாம் முயற்சிகள் செய்யும்போது நம்ம வாழ்க்கையையும் கொஞ்சம் எளிமையாக்கி உங்களோட லட்சியத்தில் கவனத்தை வச்சா நீங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க. ஸோ எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கடமையை செய்யணும். பலனை எதிர்பார்த்து கடமையை செஞ்சிங்கன்னா தோத்துடுவோம். நிறைய பேர் திறமைசாலி தோத்ததுக்கு காரணம் ஒன்று தான், என்னோட திறமைக்கு ஏற்ற ஊதியம் இங்கே இல்லை, அந்த ஒரு கஷ்டத்தில் உழைக்கிறாங்க. இது உடம்பு உழைப்பினால் வர கஷ்டம் இல்லை. என்னுடைய சேலரி நான் இவ்வளோ வாங்கணும், எனக்கு அவ்வளோ திறமை இருக்கு, ஆனால் இவங்க கொடுக்கறது என்னமோ ரொம்ப சொற்ப எண்ணிக்கை. அப்போ என்ன பலனை எதிர்பார்த்து நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் எங்கே ஆரம்பிச்சிங்களோ அதே லெவலில் தான் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் பலனை எதிர்பார்க்காம உங்கள் கடமைகளை செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட வாழ்க்கை உயரத்தில் பறக்கும். ஸோ துன்பங்கள் இல்லாத ஒரு பெரு வாழ்க்கையை வாழலாம். நிம்மதி கிடைக்கும்.
நிம்மதி தானாக கிடைக்கும். ஏன்னா இப்போ நிம்மதி இல்லாத வாழ்க்கையை தான் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. சாமி கும்பிட்றதுக்கு எதுக்கு போகிறோம்? பிரச்சனை தீர்வதற்காக. அது போகிறது சரி, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கூடவே கடவுளோட அன்புக்காகன்ற ஒரு விஷயத்தையும் உங்கள் மனசில் விதைச்சி பாருங்களேன். அவனோட ரிசல்ட்டு உங்கள் பிரச்சனையும் தீரும், உங்கள் வாழ்க்கையும் உயரும். ஆனால் பிரச்சனையை தீர்க்கணுன்றதுக்காக கடவுள்கிட்ட போகும்போது உங்கள் பிரச்சனைகள் சொல்லிக்கிற அளவுக்கு தீரல. இது உண்மையா இல்லையா அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன். உங்கள் ஆரம்பத்தில் அன்பேசாய் குடும்பத்தில் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் பலருக்கு ஒரு புதுசாக இருந்தது. என்கிட்ட கேட்டாங்க ஒருத்தவங்க, இது என்ன மோட்டிவேஷனல் சேனலா இல்லை சாயப்பா பற்றி பேசுகிற சேனலா அப்படின்னு. நான் ஒன்று தான் சொன்னேன், சாயினாவே அது மோட்டிவேஷன் தான், கடவுள்னாவே மோட்டிவேஷன் தான். அப்போ கடவுள்னா என்னது? பூஜை முறைகள், கையில் இத்தனை கயிறை கட்டு, காலில் இத்தனை கயிறை கட்டு, வீட்டுக்கு முன்னாடி எலுமிச்சம்பழம், ஆரஞ்சு, சாத்துக்குடி இதெல்லாம் தொங்க விடுங்க, வீட்டுக்கு பின்னாடி அதை அங்கே வைங்க, சாமி ரூமை பூஜை முறையை இந்த திசையில் வைங்க. இதெல்லாம் சொல்கிறதுக்கான ஒரு விஷயமா என்ன இது? இல்லை. கடவுள் அப்படின்னாவே நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை சொல்லக்கூடிய இடம்தான் ஆலயமாக இருக்குது. நம்ம அன்பேசாய் ஃபேமிலியே ஒரு பெரிய ஆலயம், புனிதமான ஆலயம். இங்கே எந்த விதமான பாவ செயல்களையும் அன்பேசாய் குடும்பத்தில் இருக்கிற சொந்தங்கள் செய்வதற்கு பயமும் தயக்கமும் இருக்குது. ஒரு சார் சொன்னாங்க, நான் இவ்வளோ நாள் நான் மிருகத்தனமாக இருந்தேன், யாரையும் மதிக்க மாட்டேன், என்னோட மனைவிக்கு கூட நான் உண்மையாக இருந்தது இல்லை, என் மனைவி ஏதாவது என் தப்பை கண்டுபிடிச்சா உடனே அடிச்சிடுவேன், ஆனால் என்னமோ தெரியல, என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல, இன்றைக்கி நான் ரொம்ப சாந்தமாக ஆயிட்டேன். ஏன்னா இந்த இடத்துல எனக்கு ஒரு புனிதத்தை நான் பார்த்துருக்கேன். இத்தனை நாள் நான் இவ்வளோ ஒரு மோசமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கேன். எனக்கே அது வெக்கக்கேடாக இருக்குது. என் முகத்தை எங்கே போய் காட்டுறதுன்னு தெரியல அப்படின்னு. அதுக்கு நாம் சொன்னோம், கில்ட்டி ஃபீல் வந்துருச்சு, ஓகே சந்தோஷம். ஸோ இனிமே வாழ்க்கையில் உங்களுக்கு இத்தனை நாள் உங்கள் சந்தோஷத்துக்காக மற்றவங்கள துன்புறுத்துனீங்க, இனி அவங்க சந்தோஷம் உங்கள் சந்தோஷமாக இருந்து அவங்க நல்லபடியாக வச்சுக்கோங்க. உங்களோட மனைவியும் சரி, உங்கள் குழந்தைகளும் சரி, அவங்க சந்தோஷம் உங்கள் சந்தோஷம்னும் போது தான் உங்கள் ஆன்மா அதுக்கு உண்டான வேலைகளை செய்யும். இல்லைன்னா அந்த ஆன்மா என்ன, அது மோசமான ஒரு விஷயமாகவே போயிடும். அதில் ஆன்மாவை சுத்தப்படுத்தணுன்னா மற்றவர்களை சந்தோஷமாக வச்சுருங்க, அந்த சந்தோஷம் கண்டிப்பாக உங்களுக்கும் வந்துடும். இதை செய்யுங்கன்னு இன்றைக்கி நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ எந்த மனமாற்றம், எப்படிப்பட்ட மனமாற்றம் வந்திருக்குதுன்றதை யோசிச்சு பாருங்கள். இத்தனைக்கும் அந்த வீட்டுக்காரம்மா நம்ம அன்பேசா எல்லாம் பார்க்கல, என்னமோ இவர் சில விஷயங்கள் பார்த்தாரு, ஏதோ யூடியூப்பில் ஏதோ நோண்டிகிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு டைட்டிலை பார்த்து உள்ளே போய் அவர் சொன்னாராம், இந்த ஆளுக்கார வேலையே கிடையாது, எப்போ பார்த்தாலும் 30 நிமிஷம் 40 நிமிஷம் கற்றுக்கிட்டு இருப்பார், இவர் பேச்செல்லாம் கேட்குறதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு. ஆனால் ஒரு நாள் என்னமோ திடீர்னு நடு இரவு அந்த அன்பேசாய் ஆடியோவை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்க வச்சார் சாயப்பா. அன்றைக்கி நைட்டு எனக்கு தூக்கம் இல்லை. அதுக்கப்புறம் நான் என்னென்ன விஷயங்கள்லாம் தப்பு செஞ்சுருக்கேன்னு சொல்லி நான் லிஸ்ட் எடுத்தேன். ஒரு தடவை நம்ம ஒரு ஆடியோ கொடுத்துருந்தோம், இந்த உங்கள் வாழ்க்கையில் நடந்த சோகங்களை, துக்கங்களை, துன்பங்களை, நீங்கள் செய்த பாவங்களை எல்லாத்தையும் எழுதி கொளுத்தி போடுங்கன்னு. அந்த ஆடியோ அன்னைக்கு தான் அவர் போய் கிடச்சிருக்குது. அடுத்த நாள் நம்ம ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நான் செஞ்சேன். இப்போது தண்ணி அடிக்கிறது இல்லை, யாரையும் அடிக்கிறது இல்லை, எங்கள் வீட்டில் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு. சாயப்பா எல்லாருடைய மனசுலையும் எப்படிப்பட்ட ஒரு விதையை
வச்சிருக்காருன்றதை பாருங்க. நாம் செய்யக்கூடிய முயற்சிகள், சில பேருக்கு அந்த முயற்சிகள் செய்தும் பலனளிக்கலை. ஆனால் இவர் முயற்சி செய்யாமலே பலனளிக்குதுன்னா இவர் போன ஜென்மம், அதுக்கு முந்தின ஜென்மம், இவர் கடவுளோட குழந்தை, வழி தெரியாமல் இங்கே வந்து மாட்டிக்கிட்டாரு, முடின்னு முடிச்சிட்ருக்காரு. கடவுளாக பார்த்து கண்ணீர் விட்டு அழுகிற அவங்க குடும்பத்துக்கு கடவுளாக பார்த்து அப்படிப்பட்ட ஆள் இல்லைப்பா, இவர் வந்து ஒரு மிக மகத்தான ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லி புரிய வச்சு இன்னைக்கு அந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ நாம் முயற்சி செஞ்சு எங்கள் வாழ்க்கையில் பலனளிக்கலையே அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒரே விஷயந்தான் சொல்லுவேன். உங்களோட எதிர்பார்ப்பை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. இந்த இடத்துக்கு வந்துட்டோம், அவர் என்னை வாழ வைப்பார் அப்படின்னு நம்புங்க. உங்கள் பிரச்சனைகளை அவர்கிட்ட எடுத்து சொல்வதை முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க பாருங்க. அவர்கிட்ட மட்டும் இல்லை, எந்த தெய்வத்துக்கிட்டையும் சொல்ல வேண்டாம். அதே மாதிரி எந்த மனுஷங்ககிட்டையும் சொல்ல வேண்டாம். உங்களுக்குள்ள நீங்களும் சொல்லிக்க வேண்டாம். இதை நீங்கள் கரெக்டாக முயற்சி செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய அளவில் வாழலாம். இப்படி செய்யும்போது கடவுளோட அன்பை நீங்கள் எதிர்பார்க்கும்போது உங்களோட பிரச்சனைகளுடைய தீவிரம் நிச்சயமாக குறையுது. நான் சொல்கிறத முழுசாக நம்புங்களேன். கால்வாசியோ அரைவாசியோ முக்காவாசியோ நம்புனீங்கன்னா ரிசல்ட் கிடையாது. நான் சொல்கிறத 100% நம்புங்க. எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கட்டும், உங்கள் பெண் வாடலை, உங்கள் பையனுக்கு வாழ்க்கையில் பிரச்சனை, உங்கள் கணவர் தண்ணி அடிக்கிறாரு, உங்கள் குழந்தைங்க படிக்கலை, என் பொண்ணு இன்னொருத்தனை காதலிக்கிறாங்க, இந்த மாதிரி என்ன வேணாலும் இருக்கட்டும், எவ்வளோ தூரம் வேணாலும் இருக்கட்டும், ஏன் நாளைக்கே உங்களுக்கு ஒரு டெட்னா லாஸ்ட் டே, இதை நீ பண்ணலைன்னா உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் கூட ஒரு விஷயத்தை மட்டும் முடிவு பண்ணுங்க. என் அன்பான சாயப்பா என் கூட இருக்கும்போது, என்னோட அன்பான சாயப்பா என் கூட இருக்கும்போது எனக்கு ஒன்றும் நேராது. அவரோட அன்புக்கு மட்டுமே நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரியான உங்கள் மனநிலையை மாற்றத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணுங்க. நான் சொன்ன உடனே, இந்த ஆடியோ சொன்ன உடனே மாறுறதுன்றது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் அந்த எண்ணத்தை மட்டும் விதைச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அதில் இருந்து நம்ம மீள்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது என் லைஃப்பில் நான் நடந்த உண்மை. அடுத்தது, இங்கே பல பேருக்கும் இந்த விஷயங்களால் பயன் அடைந்திருக்கிறார்கள். நம்ம அன்பை சாயில் கார்த்திகேயன் ஒரு சாயிராம், அவங்க சென்னையில் ஐசிசி பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பிரச்சனைகள் ரொம்ப அதிகம். ஏன்னா இவங்க ஷேர் ட்ரேடிங் அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட், ஏன்னா அவரோட பெர்மிஷனோட தான் நான் சொல்கிறேன், ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட். டோட்டல் லாக்கு, சொந்த வீடையும் பேங்க்கில் அடமானத்துக்கு வச்சு அதில் இருந்தும் பெரிய லாக். இது மாதிரி அவருக்கு தொடர்ந்து பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனைகள். அவங்க மனைவி தன்னோட குழந்தைகளை கூட்டிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போது இவருக்கு கடன், ஏகப்பட்ட கடன், நண்பர்கள்ட்ட வாங்கிட்டாங்க, சொந்த பந்தம் அத்தனை பேர்கிட்டையும் வாங்கிட்டாங்க. கடன் வாங்கினதால யாரும் இவரை மதிக்கலை. அதுக்கப்புறம் உறுதியாக இருந்து வேலையும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் உறுதியாக இருந்து சொந்த தொழில் ஒன்று செஞ்சு இன்னைக்கு ஜம்முன்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவர் பிரச்சனைகளை பற்றியே பேசிகிட்டு இருப்பாரா எல்லா கோயிலுக்கும், எல்லா மதத்தில் இருக்கிற கோயிலுக்கும். அவர் சொல்கிறாரு, எல்லா ஊருக்கும் போயிட்டாங்க, கையில் காசே இல்லைனாலும் நடந்து போவாங்க. ஏன்னா ஒரு கோயிலையாவது நம்ம பிரச்சனையை சொன்னால் அந்த சாமி கண்ணை திறக்காதா அப்படின்னு நினச்சிட்டு கோயிலாக நான் சுற்றினேன். எனக்கு நல்ல வேலையை கொடு, அதை கொடு, இதை கொடு அப்படின்னு. ஆனால் நாம் அன்பை சாயில் அந்த ஆடியோஸில் தொடர்ந்து அப்பப்போ கேட்பாரா, கேட்கும்போது நம்ம அன்பினால் வெல்லலாம் அப்படின்ற ஒரு வார்த்தையை தானே அதிகமாக நம்ம சொல்கிறோம். அப்போது கடவுள் மேலேயும் நம்ம அன்பு வைக்கணும். நம்ம நிறைய சொல்லியிருக்கோம், அன்பை சாயப்பா கிட்ட அன்பாக இருங்க, அவர் நம்ம அன்பை எதிர்பார்க்குறாருங்க. அப்போ தான் ஒரு விஷயத்த நினச்சேன்,
ஓகே, இனிமேல் கடவுள் மேலே அன்பாக தான் இருக்கணும், பிரச்சனைகளை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு 2-3 நாள் ஒரு பிரச்சனை தான் தன்னை மீறி வந்திருக்கு வாயிலிருந்து. ஆனாலும் அதை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, இல்லை நான் வந்து உன்னோட குழந்தை, போன ஜென்மத்திலேயே நான் உன் குழந்தையாக தான் இருந்திருப்பேன், அதனால் எப்பயுமே என்னை விட்டுட்டு போயிடாத அப்படின்னு தினமும் கோயிலுக்கு போகும்போதெல்லாம் இந்த மாதிரியான வார்த்தைகள். இப்பயும் சொல்கிறேன், அவர் அன்பே சாயப்பா கோயிலுக்கு மட்டும் போனார் நான் சொல்லலை, அவர் டெய்லியும் ஒரு கோயிலுக்கு போகணுமா. அந்த கோயிலுக்கு போகும்போது அவரோட வேண்டுதல், நான் இப்படி தான் சாய்ராம் நான் வேண்டினேன், கடவுளே என்கிட்ட அன்பாக இருங்க, கடவுளே என்கிட்ட இரக்கமாக இருங்க, கடவுளே என்கிட்ட கருணையாக இருங்க. அதை சொல்ல சொல்ல நானும் மற்றவங்க கிட்ட அன்பாக இருக்க ஆரம்பிச்சிட்டேன். யாருக்காவது ஒரு வலி வந்துச்சுன்னா அதனால் தாங்கிக்க முடியாது, என்னால் என்ன முடியுதோ அதை நான் உதவிகள் செய்வேன். நான் வந்து சுகி இது மாதிரி இதில் வந்து ஜாபில் ஜாயின் பண்ணேன், லைசன்ஸ் இருக்குது அப்படின்னு. அது எனக்கு ஓரளவுக்கு சம்பாதிச்சு கொடுத்தது. இப்போது நான் ரொம்ப சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். என்னோடய மனைவி குழந்தைகள்கிட்ட வந்து நான் கேட்கல, நீங்கள் வாங்கன்னு சொல்லி, அவங்க எப்போ வந்தாலும் நான் ஏற்றுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்பேற்பட்ட விஷயங்கள் எல்லாம் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குதுன்றது நமக்கு தெரியுது தானே. ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம், எதுனா பிரச்சனை, கடன், கவலை, தொடர்ந்து சாயப்பா கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கோம், இல்லை மற்ற தெய்வத்துக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் தெய்வம் ரிப்ளை பண்ணல. தெய்வம் என்ன பண்ணுது, நீதானே விழுந்த இந்த குழியில், நீதானே விழுந்த, நானா விட வச்சேன், இந்த குழியில் நீ தான் விழுந்த. ஏன்னா நம்ம அடிக்கடி சொல்லுவோம், இந்த ஆசை மட்டும் பட்டிங்கன்னா, அந்த ஆசையை அடைஞ்சிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த ஆசையை அடைய முடியலன்னா என்ன ஆகும், ஐயோ ஆசைப்பட்டது கிடைக்காம போயிடுச்சேன்னு சொல்லி அதை ஆசைப்படுவதற்கு தேவையான முயற்சிகளை நம்ம எடுப்போம். அதுக்கே நம்ம போராடுவதற்கு நேரம் சரியாக இருக்கும். அப்போ அதில் நம்ம தோத்துக்கிட்டே இருப்போம், கடைசியில் எல்லாத்தையும் நம்ம இழந்துடுவோம். ஸோ இன்றைக்கி மனுஷன் ஏன் எல்லாத்தையும் இழக்கிறான் அப்படின்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல தேவையில்லாத ஆசை அவன் மனசில் இருந்திருக்கும். அது மூலமாக படிப்படியாக அவன் அதை அடையணுன்றதுக்காகவே அந்த இடத்துல போயிடுவான். இந்த வாழ்க்கையோட வளர்ச்சியை பற்றியோ ஆரோக்கியமான வாழ்க்கையை பற்றியோ அவன் சிந்திப்பதே மறந்துடும். ஏன்னா எதை அடையணுமோ அதை மட்டும் நினச்சிக்கிட்டு இருப்பான். அப்போ அடைவதை உயர்ந்த இடத்துல வச்சுக்கிட்டா, அது கடவுள் சம்பந்தப்பட்ட ஒரு புனிதமான ஒரு இடமா வச்சுக்கிட்டா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொடக்கு போட்டு முடிக்கிறதுக்குள்ளே வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். வாழ்க்கையில் நிறைய பேர் தொழிலதிபர் ஆகியிருக்காங்கன்னா எப்படி ஆனாங்க? கேது, சுக்கிரன், சந்திரன் இவங்கெல்லாம் கரெக்டாக இருந்ததால் அவர் ஆயிட்டாருன்னா, அப்புறம் ரோட்டில் காசு இல்லாமல் இருக்கிறாங்களே அவங்களுக்கும் அதே மாதிரியான கட்டம் இல்லாமல் இருக்குமா? எனக்கு ஒரு டவுட்டுங்க. நான் உங்ககிட்ட நான் கேட்குறேன், ஏன்னா எனக்கு தெரியல, அதனால தான் நான் கேட்குறேன். ஒரு ஜாதக கட்டம் இருக்குது, அதில் ஒரு அம்பானியோடைய ஜாதகத்தை எடுத்துக்கலாமே. அம்பானியோட ஜாதகத்தை எடுத்துக்கலாம். அம்பானியோட பிறந்த தேதி அதே தேதியில் அதே ஊரில் அதே மாதிரி அந்த ஜாதக அமைப்பும் அப்படியே தான் இருக்கு. ஆனால் அம்பானி கோடீஸ்வரர், அதே ஜாதகம் அதே ராசி, ஒரு விஷயம் கூட மாறல, எக்ஸாக்டாக அப்படியே இருக்கு. இன்னொருத்தவர் ஏழை, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறவர். ஏன் ரெண்டுத்துக்கும் ஏன் இவ்வளோ பெரிய டிஃப்ரெண்ட்டு? அது எனக்கு தெரியல, தெரியாமல் தான் நான் கேட்குறேன். நான் தெரிஞ்சு கேட்கல, தெரியாமல் தான் கேட்குறேன். அப்போ என்ன விஷயங்கள் இங்கே நடக்குது? அப்போ எதை நம்புறது? நீ நம்புறத நம்பல, நம்பாதத இதுதான் உன் வாழ்க்கைன்னு நம்புற. அதனால தான் வாழ்க்கையில் அத்தனையும் நீ இழக்கிற. நீ உழைச்சா சோறு, அப்போ சொல்லுவாங்க, அப்போ நான் உழைக்கலையா? நீ உழைக்கிற, ஆனால் எந்த எண்ணத்தை வச்சு நீ உழைக்கிற? நீ உழைக்கிறத புனிதமாக நினைக்கிறியா? நீ உழைக்கிறத மேலே அன்பு செலுத்துறியா? உன் தொழிலை நேசிக்கிறியா?
இதெல்லாம் இல்லாமல் நான் உழைக்கிறேன், கையில் காசு நிற்கலைன்னா என்ன அர்த்தம்? நீ எந்த வேலை வேணாலும் செய், ஆனால் உண்மையான வேலையாக இருக்கணும். பொய் பேசக்கூடாது, திருடக்கூடாது, கொள்ளையடிக்கக்கூடாது, ஏமாற்றக்கூடாது. சில வரைமுறைகள் எல்லாம் இருக்குது இதில், ஆன்மீகத்தில். இதெல்லாம் இல்லாமல் உன்னோட தனிப்பட்ட உழைப்பை மட்டும் நீ போடு. அந்த உழைப்பை நேசி, கடவுளை நேசி, மனிதர்களை நேசி, நண்பனை நேசி, எதிரியை நேசி, உறவுகளை நேசி, எல்லாம் நேசி, உன்னை எல்லாமே நேசி. 100% உனக்கு எந்த இடத்துலையோ யார் மேலேயோ எந்த வெறுப்போ வந்துடக்கூடாது. அப்படி இருந்து பாருங்களேன். அதுக்கப்புறம் உங்கள் கையில் காசு வருதா வரலையான்னு பார்க்கலாம். திரும்பவும் சொல்கிறேன், இதெல்லாம் ஒரே நாளில் நடந்துடாது. இதெல்லாம் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை எல்லாம் நீங்கள் மனசில் நினச்சி அதை முதல்ல ஆசைப்படணும். இதுக்கு ஆசைப்படலாம், உன்னை விட நான் பெருசாக சம்பாதிக்கிறேன் பாரு அப்படின்னு நினச்சி நாம் எங்கேயாவது போய் பாழுங்குடியில் விழுந்துடக்கூடாது. அந்த மாதிரி ஆசைகள் படக்கூடாது. ஸோ உங்கள் ஆசைகள் உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், அது கடவுளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். அப்படிப்பட்ட ஆசைகளாக இருப்பது தப்பு இல்லை. எனக்கு தான் டெய்லியும் அன்பே சாயில் 2 ஆடியோ கொடுக்கணும்னு. அப்போ ஆசை இருக்கிறதால தான் கொடுக்குறேன், வேற ஒன்றும் இல்லை. அப்போது நாம் அவளுடைய எண்ணங்கள் எதை வச்சு நாம் ஒரு விஷயத்தை செய்கிறோமோ அதுன்னு தான் நமக்கு விளைவுகளை கொடுக்கும். அப்போது உங்கள் வாழ்க்கையில் புலம்பிக்கிட்டே நீங்கள் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அது உங்கள் வாழ்க்கை புலம்பலில் தான் கொண்டு முடிக்கும். நம்ம ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு ஆடியோ கொடுத்தோம்ல, யாராவது உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா உங்கள் மைண்டு சந்தோஷமாக இருந்துச்சுன்னா அந்த சாப்பாடு சிறப்பாக இருக்குது. அதே உங்கள் மைண்டு ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்துச்சுன்னா சாப்பாடு அத்தனையும் வீணாக போகுது. நீங்கள் எவ்வளோதான் பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் உங்கள் மனசில் அது இல்லைன்னா எதுவுமே இல்லை. நீங்கள் எவ்வளோதான் ஒரு சக்கரை பொங்கல் செய்கிறதுலையா இருக்கட்டும், இல்லை ஒரு பிரியாணி செய்கிறதுலையா இருக்கட்டும், ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் அந்த அன்னைக்கு உங்கள் மைண்டில் சரியில்லைன்னா எதுவுமே சரி இருக்காது. ஏன்னா அந்த எண்ணங்களை வச்சு நீங்கள் குக் பண்ணதால் அதனுடைய விளைவுகள் அப்படி இருக்குது. இந்த விஷயத்தை நீங்கள் ஆழமாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களால் சிறப்பாக வாழ முடியும், சிறப்பாக வளர்ச்சி அடையவும் முடியும். இதில் மாற்று கருத்தே இல்லை. இதை எல்லாத்தையும் நமக்கு சொந்தமாக்கிக்கணும். எந்தெந்த நல்ல விஷயங்கள் இருக்கோ அத்தனையும் நமது சொந்தம். கடவுள் கொடுக்கக்கூடிய அத்தனை போதனைகளும் நமக்கு சொந்தம். கடவுள் என்னென்ன வார்த்தைகளை சொல்கிறாங்களோ அது எந்த மதத்தில் கூட இருக்கட்டும், அது உங்களுக்காக சொல்லப்பட்டதுன்னு சொந்தம் கொண்டாடணும். எப்போ இது எனக்காக சொல்லப்பட்டதுப்பான்னு சொந்தம் கொண்டாடணும். பொருளை சொந்தம் கொண்டாடுறதை நிறுத்துங்க. பொருளை சொந்தம் கொண்டாடுறதெல்லாம் நிறுத்துங்க. ஏன்னா பொருள் யாரோ உருவாக்குனது, அது ஒரு நாள் அழிய தான் போகுது. ஆனால் ஆன்மாவுக்கு என்றைக்கும் அழிவு இல்லை. இந்த உடல் அழியும், நான் என்ற அகங்காரம் அழியும், ஆனால் ஆன்மாவுக்கு அழிவு இல்லை. அப்போ நல்ல நல்ல விஷயங்களை உங்கள் ஆன்மாவுக்குள்ளே செலுத்தினாதான் உங்கள் ஆன்மாவுக்கு பரிபூர்ணமான ஒரு வெற்றி கிடைக்கும். நம்ம ஆன்மா ஒரு மாதிரி மயக்கத்திலே இருக்குது. ஏன் மயக்கத்தில் இருக்குதுன்னா கண்டதை அதில் போய் திணிக்கிறோம். உங்கள் மனசில் ஏற்படக்கூடிய மனசுன்னு சொல்கிறோம் இல்லையா, மனசை தாண்டி மனசுக்குள்ள அந்த பதிவுகள் ஆன்மாவுக்கும் நுழையிற மாதிரி கற்பனை பண்ணுங்க. கடவுள் ஏன் ஒரு மனுஷனுக்கு இந்த பிறவியை கொடுத்துருக்காங்கன்னா அறிவு பெற. இது ஆன்மா அறிவு பெற. அப்போ ஆன்மா அறிவு பெறணும் அப்படின்னா நாம் எந்தெந்த விஷயங்களை செய்யணும், எதை எதை நினைக்கணும், எதை எதை சொல்லணும், எதை எதை கேட்கணும், எதை எதை பார்க்கணும், இதை எல்லாமே சரியாக செஞ்சாதான் அந்த ஆன்மா அறிவு பெறும். ஆன்மா அறிவு பெற்றா அவனோட பிறவி அப்படின்றது குறைக்கப்படும். இல்லைன்னா மறுபடியும் பிறப்போம், மறுபடியும் கஷ்டத்தை அனுபவிப்போம், மறுபடியும் இறப்போம். நான் நிறைய பேர்கிட்ட பேசுவேன். சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ எனக்கு அடுத்த பிறவிலாம் வேண்டாம்ப்பா, இதே போதும் அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக சொல்கிறாங்க. எப்படி ரொம்ப கேஷுவலாக.
என்னமோ இவங்களை கேட்டு தான் கடவுள் படைக்கிற மாதிரியோ, இவங்களை கேட்டு தான் இந்த கஷ்டத்தை நான் ஏற்றுக்கிறேன், இந்த சந்தோஷத்தை ஏற்றுக்கிறேன்னு சொல்கிற மாதிரியும் இருக்கு. ஸோ அந்த ஆன்மா விழிப்புணர்வு இல்லை, ஆள் விழிப்புணர்வு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த ஆன்மாவுக்கு போதிய விழிப்புணர்வு இல்லை. எப்படி சாதாரணமாக சொல்லிட முடியும்? சொல்ல முடியாது இல்லை. இப்போ ஒன்றும் இல்லை, நான் நாளைக்கு காலையில் 12 மணிக்கு ஆடியோ கொடுக்குறேன், நான் இன்றைக்கி சொல்கிறேன்னா நாளைக்கு நான் 12 மணிக்கு இருப்பேனா, இருந்தாலும் அந்த 12 மணிக்கு எக்ஸாக்டாக ஆடியோ கொடுப்பேனா? ஸோ அது காலத்தை வென்றவன் சொல்லுவாங்க. அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, நாளை என்பதே இல்லை, அது மாயை. நாளை என்பது இல்லை, இந்த நிமிஷம்தான் முக்கியம். இந்த நிமிஷத்தை நீ சிறப்பாக்கு. எக்ஸாக்டாக நான் சொல்லணும்னா, சாயப்பாக்கிட்ட வந்ததுக்கப்புறம் நாளை மறுதினால இது வரைக்கும் நான் நினச்சதே கிடையாதுங்க. ஸோ அன்பே சாய் ட்ரஸ்ட்டு கூட நான் சொல்லியிருக்கேன், கடவுளோட விருப்பம் எதுவோ அதுதானே. என்னைக்காவது அடுத்த வருஷம் இந்நேரம், அதுக்கு அடுத்த வருஷம் இந்நேரம் சொல்லியிருப்பேனா? ஏதோ 1-2 சொல்லியிருக்கலாம். ஆனால் எனக்கே ஒரு விஷயம் தெரியும், நாளைக்கு நாம் இருக்கணும், நாளைக்கு நாம் அதை செய்யணும். எதுவுமே நாளை என்பது எதுவுமே இல்லை. 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இப்படி தான் வாழ்ந்தோமா? நல்லா யோசிச்சு பாருங்க. 5 இயர்ஸ்க்கு முன்னாடி யாரெல்லாம் உங்கள் கூட இருந்தாங்களோ அவங்க இருந்தாங்களா? அதே அன்போடு இருந்தாங்களா? இல்லை அதே விரோதத்தோடு இருந்தாங்களா? ஸோ அன்னைக்கு அன்பாக இருந்தவங்க இன்றைக்கி விரோதியாக இருந்திருக்கலாம், அன்னைக்கு விரோதியாக இருந்தவங்க இன்றைக்கி அன்பாக இருக்கலாம். அப்போ ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, அது நம்ம கையில் இல்லை, அது கடவுளோட கையில் இருக்கு. அப்போ நம்ம கையில் என்ன இருக்கு? இதோ இந்த நொடி போயிடுச்சு, இது இப்போ தான் போச்சு. இந்த நொடி போயிடுச்சு, இப்போ நான் சொன்ன நொடி போயிடுச்சு. அப்போ உங்களோட ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் எந்த அளவுக்கு நுணுக்கமாக பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் ஆன்மாவுடைய அறிவு வளர்ச்சி அடையுது. ஆன்மாவோட அறிவு வளர்ச்சி அடையணும். அது மந்தத்தில் தான் வளர்ச்சி அடையுது, அறிவில் வளர்ச்சி அடையல. நமக்குள்ள ஒருத்தன் இருக்கான், அவன் வளர்ச்சி அடையணும். அறிவுன்றது புக்கில் படித்து பார்க்குற அறிவு இல்லை, ஆன்மாவுக்கு உண்டான அறிவு, ஆன்மீக அறிவு, கடவுள் சம்பந்தப்பட்டது, புனிதம் சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரியான விஷயங்கள். ஆனால் இதுக்கு நம்ம ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறோம். பணம் தேவையா, அதுக்கு ஒரு மந்திரம். வேற என்னது? படிப்பு தேவையா, அதுக்கு ஒரு மந்திரம். மந்திரம் எதுக்கு சொல்றதுன்னா, மந்திரம் சொல்றதால உங்க மனசு நாம் இந்த மந்திரத்தை சொல்லிட்டோம் அதனால நமக்கு பணம் வரும் அப்படின்னு ஒரு விதையை விதைக்குது. அந்த விதை அறுவடை பண்ணுறோம், அவ்வளோதான். ஆனால் இன்னைக்கு மந்திரத்தை சொல்கிறது கடை சொல்லிடுறோம். எப்படி கடைன்னு சொல்லிடுறோம். நிறுத்தி நிதானமெல்லாம் சொல்லலை. தினமும் 10 தடவை மந்திரம் சொல்லணும் அப்படின்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னா, ஃபஸ்ட்டு வாட்டி, 2வது வாட்டி, 3வது வாட்டி, 4வது வாட்டி, 5வது வாட்டி கரெக்டாக சொல்கிறோம். ஒரு வாரத்துக்கு அப்புறம் எப்படி சொல்கிறோம்? கடன்னு சொல்லிடுறோம். எப்போ சொல்லிட்டுப்பா. இப்போ சொன்னால் என்ன, சொல்லாட்டி என்ன? விதைக்கணும்னா ஆழமாக விதைக்கணும். அப்படி மந்திரத்தை சொல்கிறன்னு உன் மனசு நினைக்கணும், உன் மனசில் இருந்து புத்தி நினைக்கணும், உன் புத்தியும் உன் செயலாக கொடுக்கணும். இதுதான். ஆனால் இதை விட்டுட்டு சும்மா ஏதோ கணக்கின்படி மந்திரம் சொன்னீங்கன்னா ஒன்றும் ஆகாது. ஸோ வாழ்க்கையில் தோற்றதுக்கு காரணமும் தோல்வி அடைஞ்சதுக்கு காரணமும் எல்லாமே ஒரு கணக்கின்படி நாம் சொல்வதால் மட்டுமே. இதில் இருந்து மீள்வதற்கு உண்டான வழிகளை தயவு செய்து கொஞ்சம் பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை விஷயங்களும் தெளிவாக சிந்தாமல் சிதறாமல் கிடைக்கும். அப்போ இன்றைக்கி என்னென்னலாம் நான் சொல்லியிருக்கேன்றதை கொஞ்சம் கமெண்ட் பண்ணுறீங்களா? நான் இது மாதிரி கமெண்ட் கேட்கலன்னு நினைக்கிறேன். எனக்கு கமெண்ட் கேட்கலன்னா எனக்கு தலை வெடிச்சிடும். அதனால் நான் இப்போ என்ன 30 நிமிஷத்தில் என்ன பேசுனேனோ அது என்னென்னலாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களோ அது வழக்கம் போல் அன்பே சாய் டைரியில் எழுதிக்கோங்க. அன்பே சாய் டைரியில் அன்பே சாய் நோட்டுன்னு ஒன்று போட்டிருப்பீங்க இல்லையா, எழுதிக்கோங்க. 2வது கமெண்ட்லேயே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது ஒரு சுருக்கம். இந்த ஆடியோவுடைய சுருக்கத்தை யார் பெஸ்ட்டாக கொடுக்குறீங்களோ அவங்கள நான் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுவேன். ஸோ நல்லபடியாக நம்ம வாழ்க்கையை வாழணும்.
சாயப்பாவுடைய ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக இருக்குது அப்படின்றத நம்பிக்கையோட நீங்கள் செயல்படணும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே